நாளை வெளியாகிறது +2 தேர்வு முடிவுகள். இணையதளங்களில் தங்கள் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து அறிந்து கொள்ளலாம். யார் தவறு செய்தாலும் அமைச்சராகிய நானே தவறு செய்தாலும் தன்னை முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றியது அதிமுக தான். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கோவையில் தண்டவாளத்தில் கல் வைத்ததோடு ரயில் மீது கல் வீசிய சம்பவம். கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது. நாங்குநேரி அருகே கார்கள் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. விபத்தில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சென்னையில் வரும் 10ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம். 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ள தமிழக அரசு அறிவுறுத்தல். தென்காசியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த தொடர் மழை. பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை. கோடை மழை கொட்டியதால் ஒரு சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. இந்திய பாகிஸ்தான் நாடுகள் அதிகபட்ச ராணுவ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டேரஸ் வலியுறுத்தல். பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆதரவு. இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரூவன் அசார் எக்ஸல பக்கத்தில் பதிவு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்திய பாகிஸ்தான் இளையோர மாநில முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்திய பிரதமர் மற்றும் முப்படைகளுக்கு பாராட்டு. உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண பிரசாத் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தமிழ்நாடு அரசின் சார்பில் காவல்துறை அணிவகுப்புடன் கூடிய இறுதி மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே நடந்த விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் செல்வகுமாரிடம் விசாரணை. காரை அஜாக்கிரதையாக இயக்கியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரம் வருத்தம் அளிக்கிறது. இரு நாடுகளிடையிலான போர் பதற்றம் விரைவில் தணியும் என்றும் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. இந்தியா பாகிஸ்தான் இடையே தீவிரமாகும் ராணுவ மோதல் மிகுந்த கவலை அளிப்பதாக ரஷ்யா கருத்து. இரு நாடுகளும் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் நடந்து கொள்ளுமாறு பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் வலியுறுத்தல். பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான இந்தியாவின் ஆவலை புரிந்து கொண்டோம் என்றும் கருத்து. இந்திய ராணுவத்தால் பெருமை கொள்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் பற்றி ராகுல் காந்தி பெருமிதம். இந்தியாவின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். பாகிஸ்தான் பிரதமர் மிரட்டல். டெல்லியில் மின்சாரத்தை நிறுத்தி போர்க்கால ஒத்திகை. இரவின் தாக்குதல் நடந்தால் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. சென்னை அணிக்கு 180 ரன்கள் இலக்கு. IPL வரலாற்றில் MS தோனி புதிய சாதனை. ஸ்டம்பிங் மற்றும் கேட்ச் என 200 டிஸ்மிஸ்கள் செய்த முதல் விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்தார்.